ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. நேற்று ஒரு க்ளோஸான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பங்களாதேஷ் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச். எல்லாருமே பங்களாதேஷ் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ரொம்ப க்ளோஸாக வந்து 4 ரன் டிஃப்ரென்ஸில் வந்து மேட்சை வந்து தோற்றுருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப அழகாக வந்து டெத் ஓவரில் வந்து பவுலிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பங்களாதேஷுமே பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்ல மேட்சாக இருந்துச்சு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா. இந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் எதனால் தோற்றாங்க, எங்கே வந்து அவங்க கையில் இருந்த கேமை விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முத்துக்கிட்ட பேசியிருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான ரூல்ஸ் பற்றியுமே, அந்த ரூல்ஸுமே வந்து நேற்று வந்து கேமில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. அந்த ரூல்ஸ்னால தான் பங்களாதேஷ் வந்து தோற்று போனாங்க அப்படின்னும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியுமே நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். புது சட்டை கலக்குறீங்க? புது சட்டையா? பழைய சட்டை தாங்க. என்ன பங்களாதேஷ் தோற்றதுக்காக சட்டை போட்டு வராங்க. இது பங்களாதேஷ் ஃபேன்ஸ் நினைச்சா அழுகிறதா சிரிக்கிறதா என்ன பண்றது ப்ரோ? நேத்து ஒரே மாதிரி செலிப்ரேஷன்ல இருந்தாங்க மூட்ல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஜெயிக்க வேண்டிய. அப்படியே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல என்ன நடந்துச்சோ மைனஸ் ஒரு இந்தியனுக்கு உள்ள எமோஷன், அதான் அந்த மேட்ச்ல நடந்துச்சு. ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு அப்படி கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். அந்த ஒரு நல்ல பங்களாதேஷ் நல்லா ஃபைட் பண்ணாங்க, நல்லா கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்கல்ல. நல்ல மேட்ச்ல அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்க பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். எல்லாமே கரெக்டா போச்சுங்க. ஒரு செட்டில்டு பேட்டர் கடைசி வரைக்கும் கிரீஸ்ல இருந்தாரு. கடைசி ஓவர்ல 3 ஃபுல் டாஸ் பால் மாட்டுச்சு. அதுல செட்டில்டு பேட்டர் ஒரு ஃபுல் டாஸ் பால் நடந்துச்சு. அது இந்த நியூயார்க் கிரவுண்டோட டைமென்ஷன் தாங்க. அநியாயம். ஆமா, அது என்ன மாதிரி கேட்ச், சூப்பர் கேட்ச், அண்டர் பிரஷர் பயங்கரமான கேட்ச். அது அவ்வளவு சாதாரணமா அவர் தெரிய வச்சாரு. ஏன்னா பயவுள்ள அவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த விக்ரம் பிரபு மாதிரி எமோஷனே வராது மூஞ்சில. அவர் படத்தை காய்ச்ச புடிச்சு எடுத்துக்கிட்டு என்னடா பெரிய விஷயம் பண்ண அப்படின்னு போயிட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட் எடுத்திருந்தாங்க. முதல் 2 மேட்ச் இங்க நியூயார்க்ல தான் ஆடி இருந்தாங்க. சேஸ் பண்ணியிருந்தாங்க. சின்ன டார்கெட்ஸ் தான். ஆனா அவங்களால வந்து கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ண முடியல. அதனாலதான் இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட் எடுக்கலாம், ஒரு 120 130 எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்திருப்பாங்களோ. எக்ஸாக்ட்லி. அதாவது இந்தியா வந்து வார்ம் அப் மேட்ச்ல இதே கேம்பிள் எடுத்தாங்க. சரி இவங்க தானே, அதாவது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வந்து பார்ப்போம். இந்தியா வார்ம் அப் மேட்ச்ல எடுத்தாங்க. வார்ம் அப் மேட்ச்ல எடுக்கிறது ஒரு டிசிஷன், மெயின் மேட்ச்ல எடுக்கிறது இன்னொரு டிசிஷன். பட் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சேசிங் வரலன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் நாங்க நீங்க சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி 120 130 வந்தாலே நல்ல விஷயம் தான் எடுத்தாங்க. அதுவும் வரலையே, அதுவுமே வரல. காரணம் பங்களாதேஷோட எக்ஸலன்ட் போலிங், பவர் பிளேல எஸ்பெஷலி வந்து அந்த தன்சீம் 3 விக்கெட் எடுத்தார்ல, பயங்கரமான முக்கியமான பிளேயர் எல்லாம் காலி பவர் பிளேலயே. அதுக்கப்புறம் தான் கேமே மாறுச்சு இல்ல. ஏன்னா இந்த மில்லரும் கிளாசனும் ஆடின கேம் இருக்குல்ல, அதாவது கிளாசன் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இவர் அடிச்ச சிக்ஸஸ் உலகத்துல வேற யாருமே அடிச்சது இல்லை. மேபி நிக்கலஸ் பூரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பட் நான் நினைச்சா சிக்ஸ் அடிக்க முடிய பிளேயரு, இந்த பால என்னால சிக்ஸ் அடிக்க முடியும்னு ஒரு அபிலிட்டி இருந்தா ஒரு பிளேயர் கிரீஸ்ல இருப்பாரு. ஆனா நான் இப்ப சிக்ஸ் அடிக்க போறது கிடையாது சொல்லிட்டு தேய்ச்சி ஆடுறாரு பாருங்களேன். அந்த எபிலிட்டி, அந்த மெச்சூரிட்டி, அதுதான் அந்த பார்ட்னர்ஷிப். ஒரு 70 ரன் பார்ட்னர்ஷிப் 2 பேரும் சேர்த்தாங்களா, அதுதானே மேட்சே கடைசியில. ஏன்னா மில்லர் வந்து நம்ம லாஸ்ட் மேட்சும் பார்த்திருப்போம், இதே மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் நின்று ஆடி ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டு பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் வந்து ரொம்ப அவர் கூட கிளாசன் கூட நல்ல பார்ட்னர்ஷிப். ஸோ மில்லர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை நம்ம பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் மேட்ச்லயும் இதை பத்தியே பேசணும். ஒரு கன்சிஸ்டன்டா இப்ப பண்றாருல, இது நல்லா இருக்குல்ல பாக்குறது. இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இல்ல. 10 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்றேன், மினிமமா 10 வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நேத்தான் பிறந்த நாள் வேற கொண்டாடினாரு. அவர் வந்து அவரோட எபிலிட்டி டு பினிஷ் கேம்ஸ், அதாவது பினிஷ் கேம்ஸ்னா வெறும் உங்களுக்கு அடிக்கிறது மட்டும் இல்லைன்றது இப்பதானே ப்ரூவ் ஆகுது. ஏன்னா உலகம் முழுக்க பிக்சர்ஸ் வந்து மாறியாச்சு பயங்கரமா. இந்த கண்டிஷன்லயும் நான் ஒரு பினிஷர் தான் அவர் காமிச்சார்ல, அது பெரிய விஷயம். ரொம்ப நல்லா 70 odd ரன்ஸ் தான் வந்து இவங்களை காப்பாத்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவை. ஆனா பங்களாதேஷ் வந்து கேமை விட்டதும் வந்து இங்க அவங்க வந்து பவர் பிளேல 4 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. அடுத்ததா வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வருது அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு மேல இவங்க 2 பேரும் நின்று ஆடினாங்க. எங்க வந்து பங்களாதேஷ் வந்து விட்டாங்க. ஏதோ ஒரு கேட்ச் டிராப் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்கல்ல மில்லருக்கு. அது ரொம்ப கஷ்டமான கேட்ச். தின் எட்ஜ்னா கூட கீப்பரோட கிளவ்ல இந்த சைடு அந்த சைடு போகும். அது திக் எட்ஜ் கீப்பரோட தொடையில படுது. அது வந்து ஒரு ரொம்ப ஹாஃப் சான்ஸ் தான். நான் கிடைச்சா சூப்பர் சான்ஸ், தொடையில பட்டு மேபி ரீபவுண்ட் ஆகி வயத்தோட அமுக்கலாமே தவிர அது ரொம்ப ஈஸி சான்ஸ் எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எங்க போச்சுன்னா எனக்கு வந்து ஷக்கீப் பதுகினாரு.
அங்கதான் மேட்ச் போச்சு. இந்த காலம் நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர் 2 பேர்ல ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா கூட பதுங்குறத நம்ம பாக்குறோம். அது ரொம்ப ஆளா இருந்துச்சு எனக்கு பார்க்க. ஷகிப் அல் ஹசன் 1 ஓவர் தான் போடுறாரு. மெஹமதுல்லா கிட்ட 3 ஓவர் வாங்குறாரு கேப்டன். ஏன்னா ஷகிபோட ஸ்டேச்சருக்கு பந்த தாயான சாந்தோ சின்ன பையன். ஷகிப் டெபியூ பண்றப்ப இவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. பந்த தாளான்னு கேட்டா தரப்போறாரு சாந்தோ கேப்டன். அவர் வாங்கி போடாம மெஹமதுல்லா ஓவர் கொடுக்குறாங்க. அங்கே பெரிய ஆள்னா யாரு? பால வாங்கி பால போடணும். நான் விக்கெட் எடுத்து தரேன்டா நம்ம அப்படி வாங்கணும். அங்க ஷகிப் பதுங்கினதுலதான் இந்த பார்ட்னர்ஷிப் வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆடா ஒர்க் ஆயிருக்கலாம். மேபி மில்லர் 6க்கு போயிருக்கலாம். டாப் ஏஜ் ஏதாவது வந்திருக்கலாம். அது நோபடி நோஸ். பட் அண்டர் போல் பண்ணிக்கிட்டாரு அவரை. அதுல என்னன்னா கடைசியில அந்த ஒரு 17th ஓவர் அந்த லாஸ்ட் 3 ஓவர்ல தான் அட்டாக் பண்ணணும்னு போனாங்க கிளாஸனும் மில்லரும். பட் அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போதே வந்து அவுட் ஆகிட்டாங்க. அதுவுமே பங்களாதேஷ்க்கு ரொம்ப பெனிஃபிட் ஆச்சு. இல்லைன்னா ஒரு 130 140 போயிருக்கும் ஸ்கோர். எக்ஸாக்ட்லி. அட்லீஸ்ட் 120 வந்துருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல மகாராஜ் வந்து 4 டாட் பால் வாங்கினாரு. அட்லீஸ்ட் 120 வந்திருக்கும். அந்த பால்ஸ் தான் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதுலதான் பங்களாதேஷ் மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்னு அந்த கட்டத்துல நான் யோசிச்சேன். பட் மகாராஜ் வந்து பேட்டிங்ல விட்டதை போலிங்ல ஈடு கட்டிட்டாரு. பட் அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப குரூஷியல் இவங்க விட்டது ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஓவரால் பவுலிங் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பண்ணாங்க. கடைசியில கிடைக்க வேண்டிய ஒரு 10-20 ரன் கொடுக்காம அந்த 130க்குள்ள கட்டுப்படுத்தினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா கூடயுமே ரொம்ப க்ளோஸான ஒரு மேட்ச் நல்லா ஜெயிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறப்போ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பங்களாதேஷோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பேட்டிங் வருவோம். பேட்டிங்லயுமே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அந்த ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா ஆன் ட்ராக்ல வந்து போய்கிட்டு இருந்தாங்க. கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க கேமை. பட் ஒரு கட்டத்துல வந்து விட்டுட்டாங்க. அந்த கடைசி டெத் ஓவர்ஸ்ல அந்த 3 ஓவர் தான். அந்த ஒரு 16th ஓவருக்கு மேலதான் வந்து கேம் வந்து கையை விட்டு போச்சு. கிரிதாயோட விக்கெட் விழும்போதுதான். அவங்களோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? பவர் பிளேல விக்கெட் விடக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா 4 விக்கெட் விட்டாங்க. இவங்க 1 விக்கெட் தான் விட்டாங்க. அதுல தெளிவா இருந்தாங்க. விக்கெட் விடாம நின்னா நம்ம அந்த கேமை முடிச்சிடலாம் அப்படின்னு. அதே சமயம் பவுண்டரிஸ் அடிக்கணும்ன்றதுலயும் இருந்தாங்க. அவங்க ஓபனர்ஸ்ல வந்து யாரு சௌமியா சர்க்காரை விட்டுட்டு புது பிளேயர் எடுத்துட்டு வந்தாங்க. தன்சீம் தமீம் எடுத்துட்டு வந்தாங்க. அவரு வந்து ஒரு சில பவுண்டரிஸ் அடிச்சாரு. ஒரு ஓவர் அட்டாக் பண்ணாரு. ஆஃப் சைட்ல 2 4 வந்துச்சு. அப்படி கங்குலி கண்ணு மூடி 2 போடுற அளவுக்கு குளோரியஸா ஒரு கவர் டிரைவ். அந்த ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாந்தோவோட பிரீஃப் இன்னிங்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பவுண்டரிஸ்ல நாங்க ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்போம்யா அப்படின்னு காமிச்சாங்க. அந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சவுத் ஆப்பிரிக்காவோட போலர்ஸோட குவாலிட்டி 2 4 கொடுத்தாலும் அதுக்கப்புறம் விக்கெட் எடுப்பாரு. ரபாடா வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் குவாலிட்டி போலர்ஸா வராங்க. நீங்க வந்து ரிலாக்ஸே பண்ண முடியும். இப்ப பங்களாதேஷ் போலிங் தான் உங்களுக்கு வந்து டஸ்கின் நல்லா போடுறாரு. இவரை விட்டு ஆடினா அடுத்தது எவனாவது ஒருத்தர் மாட்டுவான். அவனை நம்ம கறக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைங்களே. வர அடுத்தவனோட பெட்டர் போலரா வந்தா என்ன பண்ணுவாங்க? 18th ஓவர்ல அந்த கிரிட்டாய் அவுட் ஆனதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்ல ரபாட்டா எடுத்த விக்கெட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பவுண்டரியே வந்து கேம போச்சு. ஆமா. ஏன்னா இந்த பிட்ச் ஸ்ரீராம் இந்த பிட்ச்ல கிளாசன் ஓரளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடினாரு. மில்லர் நல்ல இன்னிங்ஸ் விளையாடினாரு. மேட்சோட கான்டெக்ட்ல கிளாசன் மில்லர் ஆடினது மேட்ச் வினிங் இன்னிங்ஸா முடிஞ்சிச்சு. பட் யாருமே ஹிருதய் ஆடின ஃப்ளூவன்சில விளையாடல. அவர் மட்டும் வேற பிட்ச்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. முட்டி போட்டு ஸ்வீப் அடிக்கிறாரு. 6 போகுது. ஏன்னா பெரிய ஸ்கொயர் பவுண்டரிஸ், ரொம்ப பெரிய ஸ்கொயர் பவுண்டரிஸ். கிரவுண்ட் வந்து இவனுங்க நியூயார்க் நம்மளை ஏமாத்துறாங்க. நியூயார்க்கோட செங்கல்பட்டு சிந்தாதிரிப்பட்டு நியூயார்க்கோட செங்கல்பட்டு திண்டிவனம் அங்கெல்லாம் இருக்கு இந்த கிரவுண்டு. பெரிய ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு விக்கிற அளவு ரியல் எஸ்டேட் இருக்கு. அங்க மடகை 6 அடிச்சாரு மகாராஜா. சூப்பர் ஷாட். கால்குலேட்டடா மகாராஜ் வரட்டும்னு அடிச்சாரு. கடைசியில எப்படின்னா மெஹமதுல்லாக்கு பதிலா ஹிருதய் வந்து கிரீஸ்ல கடைசியில இருந்திருந்தாருன்னா மேபி பங்களாதேஷ் மேட்ச ஜெயிச்சிருப்பாங்க. அவரோட விக்கெட் தான் டர்னிங் பாயிண்ட். அங்க மார்க்ரமுக்கு பாராட்டுகள். ஏன்னா மகாராஜ் கிட்ட 2 ஓவர் இருந்துச்சு. 1 ஓவர் கொடுத்தாரு, ஒரு 6 போச்சு. அதுக்கப்புறம் தம்பி ஹிருதய் இருக்கிறப்ப நீ வந்தா டேஞ்சரு, நீ கொஞ்சம் பதுங்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் போலருக்காக கொடுத்தாரு. கடைசி ஓவர் சான்ஸேன்றப்ப மகாராஜ் தம்பி நீதான்டா அப்படின்னு பால கையில கொடுத்தாரு. அங்க மகாராஜ் அது பிரஷர்ல மகாராஜ் நல்லா பண்ணிட்டாரு. அது மோர் பேட்டர்ஸ் தானே கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஃபுல் டாஸ் 3 கொடுத்தாரு 6 பால்ல. மெஹமதுல்லா அடிச்ச ஷாட் எந்த கிரவுண்ட்னாலும் வேற என்ன கிரவுண்ட்னாலும் 6 மேபி போயிருக்கலாம். இங்க இத பத்தி பேசுறோம். அந்த டர்னிங் பாயிண்ட் கிரித்தாயோட விக்கெட் தான். பட் ஆனா சோசியல் மீடியால அப்புறம் வந்து கமெண்டேட்டர்ஸ் எல்லாரும் பேசுறது அந்த 17th ஓவர்ல ஒரு பவுண்டரி போயிருக்குமே லெக் பை அந்த நாங்க ஆனர் அப்படிதான் நாங்களே ஆனர்ல கமெண்டேட்டர்ஸா நாங்களும் அதான் பேசணும். நீங்க சொல்லிருங்க என்ன இன்சிடென்ட் தெரியாதவங்களுக்கா சொல்லிருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். என்ன இன்சிடென்ட்னா 17th ஓவர்ல மஹமதுல்லா பாட்மேன் அவர் வந்து பவுல் பண்ணாரு.
அதுல வந்து மஹமத்துல்லாக்கு வந்து ஒரு எல்பிடபிள்யூ வந்து கொடுக்குறாங்க. பந்து ஆனா வந்து அவர் காலில் பட்டு பவுண்டரி போயிருது. அம்பையர் அவுட் கொடுத்துட்றாரு. ரிவ்யூ எடுக்கிறதுல மஹமத்துல்லாக்கு நாட் அவுட்னு வந்துருது. பட் ஆனா வந்து அந்த லெக் பைல போன அந்த ஒரு 4 ரன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா அம்பையர் அவுட் கொடுத்த உடனே வந்து பால் வந்து டெட் ஆகிருது அப்படிங்கிறதுனால அதுக்கு மேல வந்து ரன் கிடையாது அப்படிங்கிறதுனால 4 ரன் கொடுக்கல. ஆனா கடைசியில் வந்து பார்த்தோம்னா கேம்ல 4 ரன் டிஃபரன்ஸ்ல தான் பங்களாதேஷ் தோத்துருக்காங்க. ஒருவேளை அம்பையர் வந்து அந்த பாலுக்கு அவுட் கொடுக்காம இருந்து அது வந்து லெக் பையா 4 ரன்னா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷ் இன்னைக்கு வின்னு. இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு? நியாயம் பங்களாதேஷ் பக்கம் தான் இருக்கு. இந்த ரூல் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு 3-4 இயர்ஸ் பேக் இந்த டிஆர்எஸ் எல்லாம் பாப்புலரைஸ் ஆகிறப்ப எங்க ஸ்டாட்டோ கவின் ஒருத்தர் இருப்பாரு. அப்பவே இவர் சொன்னாரு இது வந்து 1-2 மேட்ச் இதுக்கு முன்னாடியும் கூட நடந்திருக்கு. அப்ப வந்து 1 ரன் 2 ரன் போகும். இந்த மாதிரி வேர்ல்டு கப் கிளைமேக்ஸ்னு வந்து நிக்காது மேட்ச். அப்ப அவர் சொல்லுவார் ரொம்ப அநியாயமா இருக்கேடா இந்த ரூல் அப்படின்னு என்கிட்ட சொல்றப்போ நான் சொல்லுவேன் ஆமா மச்சான் உண்மையிலேயே இது அநியாயம் தான். இதே ஒரு ஃபைனல் 1 ரன் டு வின்ன்றப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்ப நான் போலிங் டீம் சும்மா அப்பீல் பண்றேன் அம்பையர் ஏதோ அவுட் கொடுத்துட்டாரு அப்ப நான் கூட அந்த 1 ரன்ல நான் ஓடி இருப்பேன் அப்ப கூட அது கிடைக்காம போயிடும் நமக்கு. இந்த சினாரியோ நாங்க அப்பவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய மேட்ச் இது வந்து நிக்கிறப்பதான் ஐசிசி கண்டுக்கே இது போகுது. இப்பதான் இவங்க எல்லா கமெண்டேட்டர்ஸ் இதை பத்தி பேசுவாங்க. உண்மையிலேயே இது அநியாயம். ஏன்னா நீங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல எவ்வளவோ ரீசன்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிருக்கீங்க மேட்ச் டிலே பண்றதுக்கு. அப்ப அந்த பால் பவுண்டரி போகுதோ இல்ல பேட்ஸ்மேன் 1 ரன் ஓடுறானோ 2 ரன் ஓடுறானோ அது வரை வெயிட் பண்ணி கையை தூக்குறதுல உங்களுக்கு என்ன பெரிய தாமதம் ஆயிர போகுது சத்தியமா சொல்லுங்க. இது ரொம்ப பேசிக் ரூல். பால் எப்ப டெட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி ரூல்ல அம்பையர் அவுட் கொடுத்தா பால் டெட். பட் இப்ப அப்படி கிடையாது. டிசிஷனை ரிவர்ஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் நீங்க பேட்ஸ்மேன் கிட்டையும் போலர் கிட்டையும் கொடுத்துட்டீங்க. அப்ப நீங்க ஆக்ஷன் முடியற வரை வெயிட் பண்ணும். பால் பவுண்டரிக்கு போகுதோ இல்ல 1 ரன் ஓடுறாங்களோ 2 ரன் ஓடுறாங்களோ ரன் அவுட் ஆகுதோ அது வரை நீங்க வெயிட் பண்ணணும் கடைசியில டிசிஷனை கொடுக்க. இது ஐ திங்க் இப்ப மாறும் இந்த ரூல். பட் டூ லேட் முன்னாடியே நடந்திருக்கணும். இந்த மாதிரி ரூல் செட் பண்றப்ப ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நானே ஒரு மீட்டிங்ல உட்காந்துருக்கேன் ஸ்ரீராம் ஒரு 2-3 வேர்ல்ட் கப்ஸ்க்கு முன்னாடி. ஐ திங்க் 2019 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஐசிசியோட எங்களுக்கு எல்லா கமெண்டேட்டர்ஸ்க்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஒரு ஐ திங்க் 80-90 கமெண்டேட்டர்ஸ் வந்திருப்போம். எல்லா லாங்குவேஜ் அக்ராஸ் த வேர்ல்டு யாரெல்லாம் கமெண்ட்ரி பண்றோமோ ஐசிசியோட ஒரு மீட்டிங். இந்த டிஆர்எஸ் பத்தி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ என்ன டிஆர்எஸ் எப்படின்னா அம்பையரை இது வந்து டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் இல்லாம அம்பையரை சேவ் பண்ற சிஸ்டம் ஆகுது. இப்ப அம்பையர்ஸ் கால்னா என்னது? ஆன்ஃபீல்ட் அம்பையர் என்ன டிசிஷன் தோராயமா கொடுத்திருக்காரோ அதுதான் நிலைநாட்டப்படும். பால் வந்து ஸ்டம்ப்ல பட்ட அவுட். பட் அம்பையர் வந்து படாதுன்னு நினைச்சிருந்தா என்ன பண்றது? அப்புறம் அது நாட் அவுட். அப்படிதான் இது அம்பையர்ஸை காப்பாத்துற சிஸ்டம் தானே போகுது. சோ இந்த கம்ப்ளீட் சிஸ்டம்லயே ஒரு சின்ன எரர் ஒரு இது இருக்கு. நீங்க அம்பையர் காப்பாத்துறதுக்கு பதிலா அக்யூரேட்டா டிசிஷன் எடுக்கிறதா இதுல முக்கியம். இந்த இடத்துல அக்யூரசி இருந்திருக்கணுமே. எல்பிடபிள்யூலயே எனக்கு இந்த அம்பையர்ஸ் கால் ரொம்ப மார்ஜினல். பட் அம்பையர்ஸ் கால் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு டிஃப்ரெண்டான விஷயம். பட் நேற்று நடந்தது அப்படிங்கிறது இன்னொரு டிஃபரெண்ட் தான். பட் எல்லாமே அம்பையரை சேவ் பண்றதுக்கு. இது வந்து அம்பையர் அவுட் கொடுத்தாச்சுன்னா அங்கேயே பால் டெட். இது பழைய காலத்து மெக்கானிசம். அப்புறம் இதுக்கு டிஆர்எஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. டிஆர்எஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்ப பால் டெசிஷன் ரிவர்ஸ் ஆகுறது முன்னாடி நடக்காது. இப்ப டெசிஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்றப்போ நீங்க வந்து அது வரை அலவன்ஸ் கொடுக்கணும்ல பிளேயர்ஸுக்கு. நிச்சயமா இப்படி ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அன்ஃபேரான விஷயம் தான். பங்களாதேஷுக்கு நேற்று வேற கரெக்டான சமயம்ல அப்படி ஒரு அன்ஃபேரான விஷயம் நடந்துருச்சு. இனிமே இதை பத்தி பேசுறாங்களா, இதுல எதுவும் மாற்றம் கொண்டு வராங்களான்னு பாக்கலாம். இப்படிதானே வேர்ல்ட் கப் ஃபைனல் அப்ப மாறிச்சு, பவுண்டரி கவுண்ட் மாறிச்சு. இவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றப்பவே இந்த சினாரியோ யோசிக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்தலாம் வா. என்னதுங்க பங்களாதேஷ் ஃபேன்ஸ் தான் ஐயோ போகும். கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப செலிப்ரேஷன் மூடுக்கெல்லாம் போயிட்டாங்க. கிரவுண்ட்ல பாத்தீங்களா எவ்வளவு வெறித்தனமா வந்து பயங்கரமா ஃபுல் பங்களாதேஷ் பேக்டா தான் இருந்துச்சு ஃபேன்ஸ். இது ஏசியாவோட வேர்ல்டு கப்புங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ஃபுல் கிரௌடு. பாகிஸ்தான் இவங்க அமெரிக்காவே அண்ணாந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நேபாளுக்கு அவ்வளவு சப்போர்ட், பங்களாதேஷ்க்கு அவ்வளவு சப்போர்ட். இதுல ஏதோ நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. அதை நான் இன்னைக்குதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வேடிக்கையா இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கன்ஸ்க்கு ஆப்வியஸ்லி கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது. இந்தியா 1/119 to 115 ஸ்கோர் போட்டிருந்தாங்க. பாஸ்கெட் பால் மேட்ச் நினைச்சிட்டாங்க அவங்க. 119 to 115 பயங்கர ஹை ஸ்கோரிங் பாஸ்கெட் பால் மேட்சா இருந்திருக்கு. ஸ்கோர் போட்டிருந்தாங்க. அவங்க எடுத்துட்டு போறாங்க. பட் அவங்களே அண்ணாந்து பாக்குற அளவு ஏசியாவோட பவர் அமெரிக்கால வெளிப்பட்டுச்சு, இன்க்ளூடிங் திஸ் மேட்ச். அதுலதான் எனக்கு பங்களாதேஷ் மேல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல சிம்பதி. பட் ஓகே, பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் விட்டாங்க. பட் இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்கு. நல்ல மேட்ச் எப்படிப்பட்ட மேட்ச்னு தெரியல, யாருக்கு நல்ல மேட்ச் அப்படிங்கிறது தெரியல.
கனடா இருக்கு. யார் பண்ண போறாங்க, யார் நல்லா பண்ண போறாங்க? கனடா மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. பாகிஸ்தான் மேட்ச் வந்து 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பெரிய டீம். எனி டே இந்த மாதிரி டீம்ஸ் கைன்ஸ்டா அவங்க தான் வந்து வின் பண்றது ஃபேவரட்டா இருக்கும். பட் இந்த வேர்ல்டு கப்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்கும்? பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்களா? பாகிஸ்தான் தான் ஸ்ரீராம் நியாயமா வின் பண்ணும் குவாலிட்டி படி பார்த்தா. பட் எனக்கு பாகிஸ்தான் தோத்தாலும் நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டேன் அவங்க ஆடின கிரிக்கெட்டுக்கு. டீமா விளையாட மாட்டேங்கிறாங்களே, டீம்ல அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. பாகிஸ்தான் தோத்தா நான் வந்து ஆச்சரியப்படவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் மேட்சா இருக்கும். அவங்க கன்வின்சிங்கா ஜெயிப்பாங்க அப்படின்லாம் என்னால சொல்லவே முடியல. யுஎஸ்ஏ கிட்டே மோசமா தோத்தாங்க, இந்தியா கிட்ட போராடி தோத்தாங்க. இங்கேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராட்டம் இருக்கும் பாகிஸ்தான் கரையை கிடக்கிறதுக்கு. ஆமா, அது என்ன நடக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நாம நாளைக்கு வந்து பேசலாம். ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்றேன். இந்த கேனடா ஒரு பிளேயர் மேல கவனம் வச்சுக்கோங்க. இதை பாத்துக்கிட்டு இருக்க நேரிலே நிக்கலஸ் கீர்த்தன் ஒரு பிளேயர் இருக்கு. நிக்கலஸ் பூரன் நமக்கு தெரியும். நிக்கலஸ் கீர்த்தன் தான் போன மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடினாரு. செம ஆல்ரவுண்டர். அப்படியே பூரன் பாக்குற பிளேயர், பூரனை விட கொஞ்சம் ஹைட்டு, பேட் ஸ்விங்லாம் அதே மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த பிளேயரை கவனிச்சுக்கோங்க. பிற்காலத்துல ஐபிஎல் விளையாடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் உலகத்தோட மத்த லீக்ஸ் ஒரு நிச்சயமா விளையாடுவாரு நிக்கலஸ் கீர்த்தன். அவர் முக்கியமான பிளேயர் கனடாவை பொறுத்தவரை. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா உடனே என்ன வந்து திட்டாதீங்க. பட் செம பிளேயர், குவாலிட்டி பிளேயர். இந்த மேட்ச் மட்டும் பாக்காதீங்க, அடுத்தடுத்த மேட்சும் பாருங்க. அவர் நல்லா பண்ணுவாரு, ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே நல்லா பண்ணிட்டாரு. என்னன்னா வந்து இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். அண்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச் தான். தோத்தாங்கன்னா ஆப்வியஸ்லி வெளியே போயிடுவாங்க. அதனால வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். டிக்கெட்லாம் ஆல்ரெடி புக்டு இஸ்லாமாபாத்துக்கு. ஐயோ, இவ்வளவு மோசமா விளையாடுனா அதுக்கப்புறம் என்ன டிசர்விங் என்ன? கிரிக்கெட் இஸ் a funny game. என்ன வேணாலும் நடக்கலாம், பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.